எங்களுக்காக எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் மனுவினாலே நாங்கள் நீர் எங்கள் மத்தியிலே எழுதுகளை வழிநடத்துகிறீர்கள். பொய்யாவியானவரே, இந்த வழிபாட்டிலே உடைய நிறைவான வழிநடத்திலும் நிறைவாய் இருக்கிறீர்கள். நீரே எங்களுடைய குலவாழ்வார் இந்த வழிபாட்டை உணர்ந்து ஆண்டவரே அந்த நோக்கத்தை பிரமாணம் இயேசுவின் நிலை நாமத்தை மன்றாடுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆராதனைக்கு ஆரம்பமாக நாங்கள் திரையிலே செல்லுகின்ற அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி என்கின்ற பாடலிலே நாம் இணைந்து கொள்வோம். எங்களுக்காக மனு உருவான மருமகனே, உடைய பிறப்பின் நாளை கொண்டாடுகிற இந்த வேளையிலும் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் கொண்டாட்டத்தை அர்த்தத்தோடு கொண்டாடுவதற்கு நீர் எங்களுக்கு வரத்தாரும்.
உங்களுடைய திருக்கரத்துக்குள் இந்த வழிபாடை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் தூய நல்ல தகப்பனே. கடவுளிடமிருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் இரக்கமும் அமைதியும் உங்களுடன் இருப்பதாக. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நமக்காக மனு உருவான கடவுளை போற்றுங்கள். மன்றாடுவோம். இல்லாத உலகிற்கு ஒளியாக வந்த ஒளியின் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே ஒளியேற்றி எங்கள் தீமைகளை அகற்றி எங்கள் வாழ்விலே இருக்கிற இருளை அகற்றியதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் பிறந்திருக்கிற இந்த நாளிலே எங்கள் உள்ளங்களில் பிறந்து எங்கள் உள்ளங்களில் இருக்கிற இருளை அகற்றும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒளியாக எங்கள் வாழ்வுக்குள் வாரும். எங்கள் வாழ்வை நீர் வளைந்து மாற்றியது. எங்களுக்காக ஒளியாக பிறந்திருக்கிற இறைமகன் இயேசுவின் நாமத்திலே பாடுவோம். நான் முதலாவது அடியை பாடுகிற பொழுது நீங்கள் அதனை மீண்டுமாக பாடுவீர்கள். வாருலரசே வரு சபையொரு சிரசே You
வழிபாட்டுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். பாவம் நிறைந்த உலகம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக பாரினிலே மருமகன் மனுவுருவேற்றார். அந்த அன்பின் ஆண்டவரிடத்திலே நாங்கள் செய்த தவறுகளை நினைத்தவர்களால் ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்னிப்பை வேண்டி நிற்போம். இறைவனுக்கு ஏற்ற உண்மையான வாழ்க்கையை வாழாமைக்காக, இறைவன் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றாமைக்காக நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். ஆண்டவர் எங்களை விடுவிப்பதற்காக அவர் எங்களை புதுப்பிப்பதற்காக விண்ணிலிருந்து இறங்கி வந்தார். அந்த அன்பின் ஆண்டவரிடத்திலே எங்கள் பாவங்களை ஒப்புக் கொடுத்து நாம் மன்னிப்பை வேண்டியிருக்கிறோம். பாவத்தின் பாரத்தினார் தவித்திருப்பாவி என்னை நின் கிருபை பிரபாகத்தார் ஏற்றிடும் இயேசுநாதா நின் கிருபை எங்களுடைய உள்ளத்தாலும் மனதாலும் நாம் அவரை நோகடித்தவர்களாக அவருக்கு எதிராக பாவம் செய்தவர்களாக ஆகவே எங்களுக்காக விடுதலை ஆண்டவரிடத்திலே எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனமாற்றத்தோடு மன்னிப்பை வேண்டியிருக்கிறோம்.
இவ்வுலகின் மேல் அன்பு கொண்டு உலகை மீட்பதற்காக வந்த மகனாகிய இயேசு கிறிஸ்து எம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எமது மனக்காயங்களை ஆற்றி எம்மை புனிதப்படுத்தி அவரின் பணியாளர்களாக எம்மை மாற்றி தூய வாழ்வு வாழ வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் எங்களை மன்னித்திருக்கிறார், எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் ஒரு விசை ஆண்டவரை துதித்து ஆராதிக்க எங்களை ஆயத்தப்படுத்துவோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு எங்களுடைய ஸ்தோத்திரங்களை துதிகளை நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே நல்லவராக இருக்கிறேன், நல்லவராக இருக்கிறேன், என்றும் மாறாத ஆண்டவராக இருக்கிறேன் சுவாமி. உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாது கரம் பிடித்து வழிநடத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய அன்புக்காக ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ நல்லவர், நீ கருணை நிறைந்தவர், நீ இரக்கம் நிறைந்தவர், நீ மீட்பின் ஆண்டவர். ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களை மீட்பதற்காக, எங்களை விடுதலை செய்வதற்காக, ஆண்டவரே எங்களுக்கு புதுவாழ்வு தருவதற்காக ஆண்டவரே நீ எங்களில் ஒருவராக வந்து நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. நன்றியோடு ஆராதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் கொண்ட அளவு கடந்த அன்பின் நிமித்தமாக, அளவு கடந்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவரே நீர் எங்களை மீட்பதற்காக மனுவுருவானே ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஆராதிக்கிறோம் சுவாமி. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. I'm
செய்வதற்காக, எங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக, எங்களுக்கு புதுவாழ் அளிப்பதற்காக அந்த ஆண்டவர் உலகத்திலே பூமியில் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் என்னை விடுதலை செய்து, நீர் என்னை தேடி வந்தீர். ஆண்டவரே நீர் என்னை மீட்பதற்காக, எனக்கு புதுவாழ்வு தருவதற்காக, ஆண்டவரே நீர் என்னை கட்டுப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே உண்மையும் ஊசியுமாக இருக்கிற என் பார்வையை கண்டுகொண்டு உண்மை ஆராதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உண்மை துதிக்கிறேன், உண்மை போற்றுகிறேன் சுவாமி. நீ நல்லவர், நீ நல்லவர். பாவிகளாகி எங்களை மீட்பதற்காக, பாவிகளாகி எங்களை விடுதலை செய்வதற்காக ஆண்டவரே நீர் வருவதுதானே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு ஆராதிக்கிறேன் சுவாமி. என்னை கண்டுகொண்டவரே, எனக்கு சுகம் தருபவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். ஆராதனை ஆராதனை பிறந்திருக்கிற இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார், என்னை மீட்பதற்காக பிறந்திருக்கிறார், எனக்கு புது வாழ்வு தருவதற்காக பிறந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன். நீர் எனக்கு விடுதலை தந்தீர், நீர் எனக்கு வாழ்வு தந்தீர். உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன். நீ மீண்டுமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலை தந்தீர், நீர் எனக்கு வாழ்வு தந்தீர், நீர் எனக்கு புது வாழ்வு அளித்தீர். ஆண்டவரே நன்றி 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 சுவாமி. நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா நன்றி நன்றி நன்றி. எங்களுக்காக வருவான அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டுக் கொள்ள, எங்களுக்கு விடுதலை தர மண்ணுலகம் வந்தீர் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பிறப்பின் நாளை ஆண்டவரே இந்த திருச்சபையாக கொண்டாடுவதற்கு நீ கொடுத்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீ தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே இடைப்படுகிறீர் ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் துதிகளை உமக்கு செலுத்த நீர் ஒருவரே எங்களுக்காக வந்தீர் என்பதை உலகெங்கும் பறைசாட்ட ஆண்டவரை நன்றி நிறைந்த மனதோடு உட்பொழுதும் உடைய நாமம் போற்ற எங்களை பயன்படுத்தும், எங்களை வழிநடத்தும். எங்களுக்காக பிறந்த இயேசுவின் திருநாமத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய திருவார்த்தையை தியானிப்பதற்காக பாடலினாலே நம்மை ஆயத்தப்படுத்தினோம். Adile
அணைத்திடும் சத்தியம் எனக்கு வார்த்தை தியானிக்கவே இறைவா தந்தத்திறந்தருளும். மன்றாடுவோம். எங்களுக்காக மணி உருவான மனுவேந்தரே, நீர் எங்களுக்கு பொதுவாக தந்திருக்கிறேன். இருளான வாழ்விலிருந்து எங்களை மீட்டிருக்கிறேன். ஆண்டவரே, அந்த நம்பிக்கையோடு நாம் பயணிக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் உனக்கு சேவை செய்யணும். நீ கிருபையாய் வழிநடத்தும். ஆண்டவரே, இது ஒரு நாளிலே நீர் எங்களுக்காக மனு உருவானீர் என்பதை, எங்களை மீட்க சிலுவையிலே அறையப்பட்டீர் என்பதையும், எங்களுக்காக மீண்டும் வருவீர் என்பதையும் உறுதியாக நாங்கள் நம்பி, ஆண்டவரே, இருளான உலகுக்கு ஒளி கொடுக்க எங்களை கருவியால் பயன்படுத்துகிறார். இறைமகன் இயேசுவின் நாமம் அறிந்து மன்றாடுகிறோம் நல்ல கணத்தையும். திருமறை வாசகங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2 தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. ஆகிலும் அவர் செப்ரேம் நாட்டையும் நப்தலிம் நாட்டையும் இடுக்கமாய் எண்ணப்பட்டதையும் காலத்தில் இருந்தது போல அது இருந்தென்னும் கருதிலும், ஏனென்றால் அவர்கள் கடற்கரையாகியும் யோர்தான் நதியோரத்தில் உள்ள பிரஜாதியார்களுடைய கலிலேயாவாகிய அந்த தேசத்தில் பிற்காலத்திலே மகிழ்ச்சி பெற்றார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பர். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களே வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதி திருநாட்டில் அதற்கு மகிழ்ச்சி பேசப்பட்டது. அது மகிழ்ச்சியை போல கொள்ளையை பகிர்ந்து கொள்வதற்கு கல்குலையது போல உமக்கு முன்பாய் மகிழ்கிறது. மீதியானவை நடைபெறுகிறது போல அவர்கள் சுகப்பெரியை போல அவர்கள் தோளில் பயணிக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆலோசனையும் கோலை முடித்து போட்டு அவனையாய் யுத்தப்படுகிறவர்கள் வீரர்களுடைய ஆயுதங்களையும் ரத்தத்தில் புரண்ட உறுப்பும் அக்கினிக்கு இரையாக விட்டுவிட்டப்படும். நமக்கு ஒரு பாலகர் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளுக்கு இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தில் அவருடைய ராஜ்யத்தையும் அவரிடத்திலிருந்து அதை இதுமுதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தப்படுகிறது. அவருடைய கர்த்தத்துவத்திற்கும் அதை சமாதானத்திற்கும் முடிவுகள். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இது ஆண்டவரின் திருவார்த்தை. கடவுளுக்கே நன்றி. வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பாடம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே, கர்த்தரே வானங்களே உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும்
வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி ஆலயத்தில் வழிபடுங்கள். அவருடைய பிரகாரங்களில் செல்லுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜ்யத்தார்களுக்கு கர்த்தரை சாட்சிப்படுத்துகிறார். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் வகைகள் யாரும் கர்த்தருக்கு முன்பாக அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திருக்க வருகிறார். அவர் பூலகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் தீத்து 2ஆம் அதிகாரம் 11 தொடக்கம் 14 வரை. தீத்து 2ஆம் அதிகாரம் 11 தொடக்கம் 14 வரை. ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டது. நாம் இறை பற்றிமையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகின்றது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளில் நின்றும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மை ஒப்படைத்தார். இது ஆண்டவரின் திருவார்த்தை. கடவுளுக்கே நன்றி. நற்செய்தி வாசகத்துக்கு ஆயத்தமாக நாங்கள் பெத்லகேம் ஊருலாம் சத்திரத்தை நாடி என்ற பாடலிலே இணைத்துக் கொள்வோம். சத்திரத்தை நாடி சத்திரத்தை நாடி கர்த்தரே சுபாரித்து சுத்தியங்கள் பாடி கர்த்தரே சுபாரித்து சுத்தியங்கள் பாடி பக்தியுடன் நித்திலமாவோடி வெத்தரே சத்திரத்தை நாடி
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்முடனும் இருப்பாராக. நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. Hallelujah. Hallelujah. வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பாடம் லூக்கா முதலாம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடக்கம் 14 முடிய. ஆண்டவரே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. அக்காலத்தில் அகஸ்தி சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியோ என்பவர் ஆளுநராய் இருந்த போது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் மன ஒப்பந்தமான மரியாவோடும் பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரில் இருந்து யூதேவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்களுக்கிடையே காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதர்களுடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரைத்தாங்க. அவர்கள் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது.
இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. மன்றாடுவோம். எங்களுக்காக மனு உருவான மனுவேந்தரே, உம்முடைய பிறப்பின் செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே நாங்கள் முற்படுகிற பொழுது நீர் எங்களோடு பேசும்படியாய் மன்றாடுகிறோம். தூயாவியானவரே, இந்த வார்த்தை மூலமாக நீர் வந்த நோக்கத்தை அறிந்து நாங்கள் செயற்பட கிருபை செய்கிறோம். இந்த வார்த்தைகளை உடைய கருத்தில் கொடுத்து கொடுக்கிறேன். இயேசுவின் இறைநாமம் பணிந்து மன்றாடுகிறோம். நாங்கள் யாரும் தயவாய் அமர்ந்து கொள்வோம். நம்மோடு இருக்கவும் நமக்கு வாழ்வு தரவும் நமக்கு மீட்பு தரவும் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகம் வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்திலே இணைந்திருக்கிறோம். ஆகவே யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் நாள் உங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொண்டு வரட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாளை நாங்கள் இன்றைய நாளிலே ஆசீர்வாதத்தோடு கொண்டாடுவதற்காக அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாளை வருடா வருடம் கொண்டாடுகிறோம். ஏன் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாளை கொண்டாடுகிறோம்? ஒவ்வொரு மனிதனும் உலகில் பிறக்கிறார். ஆனால் அவர் மரணித்ததற்கு பின்பாக நாங்கள் பிறப்பின் நாளை கொண்டாடுவதில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவதரித்த இயேசுவின் பிறந்த நாளை ஏன் நாங்கள் கொண்டாடுகிறோம்? என்ன காரணம்? விசேஷித்த பிறப்பு நாள். உலகத்தை ரட்சிக்க பிறந்தவர், எங்கள் மீட்புக்காக வந்தவர். அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்ததற்காக, அவர் மீண்டும் உயிரோடு எழுந்ததற்காக, அவர் மீண்டும் திரும்ப வருவார் என்பதற்காக எங்களோடு கூட இருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்? நீங்கள் சொன்ன விடைகள் பிழை என்று அல்ல. ஆனாலும் இயேசு கிறிஸ்து பிறந்த காரணம், இந்த மனு உலகம் பாவத்திலே மூழ்கி இருக்கிறது. இந்த உலகம் இருளிலே மீட்புக்காக தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பாவத்திலே மீட்புக்காக அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற உலகத்தை மீட்பதற்காக, பாவத்தில் இருந்து விடுதலை செய்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பாவங்களை உலகத்தில் இருந்து அகற்றுவதற்காக, புதிய ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக இருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருமுறை படகிலே பயணித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர்களோடு
அவர் நடுக்கடலை அன்பித்த வேளையிலே அங்கே புயல் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. புயல் காற்று வீசி கடல் கொந்தளிக்கிற பொழுது அங்கே சீடர்கள் எல்லாருமே பயத்தாலே அலறுகிறார்கள், கத்துகிறார்கள். நாங்கள் கடலுக்குள் மூழ்க போகிறோம், தண்ணீர் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவோ சிரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இயேசு உங்களைப் போல தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு அங்கே படகின் அடியிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு கொந்தளிப்பை பற்றி தெரியாது, காற்றின் புயலை குறித்து அவர் அறியவில்லை. ஆகவே சீடர்கள் அவரிடத்திலே ஓடி சென்று, நாங்கள் மூழ்க போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மூழ்க போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இயேசுவை, தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள். எழுப்பிய பொழுது இயேசு கடலை பார்த்து, புயலை பார்த்து, இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்லுகிறார். ஆகவே அங்கே கடலும் புயலும் அங்கே அமைதியாக மாறுகிறது. கொந்தளிப்பை அந்த இடத்திலே ஆண்டவர் மாற்றுகிறார். இன்றைக்கு எங்களுடைய மனுக்குள்ள வாழ்க்கையும் இந்த உலகம் என்கின்ற படகிலே பயணிக்கிற பொழுது பாவம் என்கின்ற காரியத்தினாலே, பாவம் என்கின்ற புயலினாலே, பாவம் என்கின்ற கொந்தளிப்பினாலே இங்கே நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இயேசுவே என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக வாரும் என்று சொல்லி அவரை போய் தட்டி எழுப்பவில்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? உலகை மீட்பதற்காக, என்னை உங்களை மீட்பதற்காக அவர் விண்ணிலிருந்து இறங்கி வருகிறார், எங்களை தேடி வருகிறார். ஆண்டவர் இயேசு இந்த பிள்ளை மூழ்கி போகாத படிக்கு, என்னுடைய மகன், என்னுடைய மகள் அநியாயமாக அவருடைய வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய நிலையை விட்டு இறங்கி வருகிறார். அந்த நாளைத்தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நாங்கள் ஒரு பாடலை என்று பாடுவோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே, சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இப்படி பாடுறதா இல்லையா? நாங்கள் பாடுறோம். இதற்காக பாவங்களை போக்க, சாபங்களை நீக்க அவர் பூவுலகத்திற்கு வந்தார். எங்களை தேடி எங்களை மீட்பதற்காக வந்தார். ஆகிவிட்டார். இன்றைய நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆடம்பரத்தை, களியாட்டத்தை, அலங்காரத்தை, புது ஆடைகளை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னது? ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்கிற காரியம் என்னது? எங்களுடைய தூய்மையான உள்ளத்தை ஆண்டவர் கேட்கின்றார். ஆண்டவர் கேட்காததை எல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஆண்டவர் கேட்காதது அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் கேட்பது பரிசுத்தமான உள்ளம், தூய உள்ளம். உன்னை மீட்க, உனக்கு விடுதலை தர, உனக்காக நான் பிறந்தேன், உன்னுடைய உள்ளத்தை எனக்கு தருவாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிற காரியத்தை நாம் கொடுப்பதற்கு இன்று நாங்கள் தயாரில்லை. ஆகவேதான் அந்த பாடலுடைய அடுத்த பகுதி சொல்கிறது, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை,
என்ன தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை. என்ன தேடி வந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே என்று சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறோம். எப்பொழுது எந்தன் இயேசுவை தேடி போக போகின்றோம்? ஆண்டவர் இயேசு இம்மானுவேலராக வந்தார். இம்மானுவேல் என்பதனுடைய அர்த்தம் என்ன? கடவுள் நம்மோடு இருக்கிறார், எங்களோடு இருப்பதற்காக வந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீர்களா கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று? நீங்கள் நினைக்கிறீங்களா கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி? இருக்கிறார். ஆனால் எங்கள் மத்தியிலே போட்டி இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, தீமைகள் இருக்கிறது. இந்த இடத்திலே கடவுள் இருப்பாரா? கடவுள் இருப்பாரா? இருக்க மாட்டார். எங்களுடைய வாழ்க்கையிலே பாவம், போட்டி, சுயநலம், தற்பெருமை, தீமையான காரியங்கள் இருக்கிற பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் இருப்பாரா? இல்லை. அப்பொழுது எப்படி சொல்ல முடியும் கடவுள் என்னோடு இருக்கிறார்? ஆகவே கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் செயலிலே காண்பிக்க வேண்டும். எங்களுக்குள் இருக்கிற போட்டி, பொறாமைகளை, எங்களுக்குள் இருக்கின்ற சுயநல சிந்தனைகளை, பாவங்களை நாம் களைய வேண்டும். இதுதான் ஆண்டவர் உண்மையான உள்ளத்தை எதிர்பார்க்கின்றதாக இருக்கிறது. ஏன் திருச்சபைக்கு நீங்க போகல என்று சொல்லி எங்களுடைய சகோதர சகோதரிகளை கேட்டா, ஃபாதர் ஏசி போட்டாங்க, அதனாலதான் நான் போகணும். எனக்கு சர்ச்சில் ரெஸ்பெக்ட் பண்ணல, அதான் நான் போகணும். ஃபாதர் காலம் திருவிழாரு, அதனாலதான் போகல. இன்றைக்கு அதுதான் எங்களுடைய நிலையாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு அந்தஸ்து, எங்களுக்கான ஒரு இடம் ஆலயத்தில் எங்களுக்கு கிடைக்காவிட்டால் நாங்கள் ஆலயத்தை விட்டு விலகி போகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார், தன்னுடைய நிலையை விட்டு இம்மானுவேலராக எங்களில் ஒருவராக வந்து எங்களுடைய தூய்மையான உள்ளத்தை கேட்கிறார் அந்த ஆண்டவர். வருடா வருடம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம், ஆனால் மாற்றம் என்பது எங்களுக்குள் வந்ததாக தெரியவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பாவத்திலே மூழ்கி போனவர்களாக, பாவத்திலே கடவுளை ஏமாற்றுகிறவர்களாக, எங்களோடு இருக்கிற இறைவனை வஞ்சிக்கிற கிறிஸ்தவர்களாகத்தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸுக்கு மட்டும் ஆண்டவரை பார்த்து அப்பா சாமியே என்று கும்பிட்டு வந்தால் போதும். கிறிஸ்துமஸ் மட்டும் நான் ஆலயத்துக்கு போய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி காண்பித்து வந்து விட்டால் மட்டும் போதும் என்கின்ற நிலையில் தான் இன்று எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் மாற வேண்டும். கிறிஸ்து எங்களுடைய உள்ளத்தை கேட்கிறார். எங்களை பாவமற்ற சுத்தமான இதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆகியதுதான் நாங்கள் பார்க்கிறோம் எசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளித்துள்ளது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து எசாயா இறைவாக்கினர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். நீங்கள் யாவருமே பாவம் என்கின்ற இருளிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள், இயேசுவாகிய ஒளியை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் பாவம் என்கின்ற இருள் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அந்த உண்மையான ஒளியை உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையாக பற்றி பிடிக்க வேண்டும், அந்த ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்று அழைக்கின்றார். உண்மையான ஒளிக்குள் நாம் பயணிக்க ஆயத்தமாக. கிறிஸ்துவின் ஒளிக்குள் வாழ்கிறவர்கள் நீதி நேர்மை உள்ளவர்களாக
ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு வாழ்வளிக்கிறவர்களாக, ஒளியை காண்பிக்கிறவர்களாக இருப்பார்கள். கிறிஸ்து என்னோடு, கடவுள் என்னோடு என்று சொல்லுகிற நாங்கள் நாம் கடவுளோடா, நாம் கடவுளோடு இருக்கிறோமா? என் உள்ளத்தை முழுமையாக இயேசுவுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? ஆகவே பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸிலே, கிறிஸ்துவின் பிறப்பிலே நாம் சிந்திப்போம். ஆண்டவர் எங்களிடத்திலே கேட்பது தூய்மையான உள்ளத்தை, தூய்மையான உள்ளத்தினூடான நீதி, நேர்மை நிறைந்த உண்மையான வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து நாம் கிறிஸ்துவின் ஒளிக்குள் வளருவோம், மற்றவர்களையும் கிறிஸ்துவின் ஒளிக்குள் வழிநடத்துவோம். ஆண்டவர் தாமே எங்களை வழிநடத்துவாராக. மன்றாடுவோம். ஒளிக்குள் வாழ அழைக்கின்ற வழியின் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் செய்தியை நீ எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாம் எம்மை, நம்முடைய உள்ளத்தை முழுமையாக உமக்கு கொடுக்க நீர் அருள்தார். அதன் மூலமாக நீதி நேர்மை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து உமக்கேற்றவர்களாக இருக்க தீர்வை செய்யலாம். ஆண்டவரே, நீ எங்களை உடைய வருகைகளை உன் பாதையிலே வழிநடத்தினார். இறைமகன் இயேசுவின் திருநாமம் படைந்து மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் 44வது பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் காண்பவற்றையும் காணாதவற்றையும் படைத்த அனைத்துக்கும் முதல்வரான ஒரே கடவுளாகிய பிதாவை நம்புகிறோம். தந்தையாகிய கடவுளால் இந்தியமாய் பிறப்பிக்கப்பட்டவரான அவரின் ஒரே புதல்வரான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகிறோம். அவரிலே இறையான ஒளியிலிருந்து ஒளியாக நீர் கடவுளின் அவர் தம்முடையோடு ஒரே இயல்பானவர். அவர் மூலமாக வேட்பத்தாகவும் அவரிடம் இறங்கினார். சிலுவையில் திருமலை மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு கடவுளுடைய மகிழ்ச்சியோடு இதோடு ஏற்பட்ட இறந்தவர்களையும் ஆவியாய் மக்களின் மன்றாடல் நாங்கள் சிவனிலேயே அமர்ந்திருக்கிறாக இந்த தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடல். ராஜா, ஆண்டவரே, உடைய பிறந்த நாளை ஆண்டவரே நாள் கொண்டாட எங்களை ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே எடுத்து அழைத்து வந்து மாபெரும் சிலாக்கிட்டார் ஈஸ்வரம் ஆவியானவரே நன்றி குறிக்கிறேன். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க எல்லா ஈவுகளுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் வரை நான் உன்னோடு கூட நான் சொல்லியிருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை காத்த இம்மானுவேலின் தேவன் இனி வரும் காலங்களில் எங்களோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கை எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலே ஆண்டவரை வைத்திருக்க கிருபைக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகம் முழுதும் ஆண்டவரே குடி மதிப்பு எழுதின அந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை கூட தெரிந்து கொண்டபடியாக உங்களுக்கு நன்றி சுவாமி. எங்களை ஆண்டவரே
தெரிந்து கொண்ட ஆண்டவர் அந்த தயவுக்காய் நன்றி சுவாமி. இல்லாவிட்டால் கர்த்தாவே நாங்கள் எங்கேயோ சென்றிருப்போம் கர்த்தாவே. எத்தனையோ பாவங்கள் மத்தியிலே நாங்கள் இருந்திருப்போம் கர்த்தாவே. உலகத்திலே எங்களை மீட்டெடுத்த ஆண்டவரே, உங்களுடைய செட்டின் கீழான அந்த நிழலிலே ஆண்டவரே எங்களை பாதுகாத்து பராமரித்து வைத்திருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாள் கூட கர்த்தாவே நம்முடைய ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்துக்காய் வருகிறேன் ஆண்டவரே. இந்த இலங்கை தேசத்துக்காக கர்த்தாவே அநேகருடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே நீங்கள் அதற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிற கேள்விக்கு நன்றி. விசேஷமாக ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஆண்டவரே தேசத்துக்காக ஆண்டவரை அநேகர் ஜெபித்திருக்கிறோம் சார். ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே நீங்கள் பதில் கொடுத்து இருக்கிறீங்க சார். அந்த பதிலுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளும் ஒரு கர்த்தாவே இலங்கை தேசத்தை ஆண்டவரே வழிநடத்தி கொண்டு வருகிற ஜனாதிபதி உங்கள் கருத்திலே கொடுக்கிறோம் சார். அதை உள்ளத்தோடு கூட பேசுங்க சார். இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்க ஆண்டவரே எத்தனையோ பிளவுகள் ஆண்டவர், எத்தனையோ பற்றாக்குறைகள் ஆண்டவரே, அவைகள் ஆண்டவரை பூர்த்தி செய்வனமாய் குதிக்கிற சார். விசேஷமாக ஆண்டவரே கடந்த காலங்களில் ஆண்டவரே மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவர் அநேகராக இருக்கிறார்கள். தன்னுடைய உறவுகளை இழந்து ஆண்டவரே தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய ஆண்டவரே செய்யும் தொழில்களை இழந்து அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய நாங்கள் ஆண்டவர் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் கர்த்தா. அவர்களை ஆண்டவர் ஒரு விஷயம் நாங்கள் எடுத்து நினைத்த ஆண்டவர் உமது பாதத்திலே வைக்கிற ஆண்டவரே நீங்கள் அவர்களை நோக்கி பாருங்கள். அவர்களுக்காக ஆண்டவர் அநேகர் ஆண்டவர் ஜனாதிபதி ஆண்டவரை நூடாக அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்யும் ஆண்டவரை நீங்கள் கிருபையாக நிறைந்த வருமாறு அலுவலகத்தோடு பேசும். விசேஷமாக ஆண்டவரை அத்தியாவசிய பொருள்கள் ஆண்டவரை விலை அதிகரிப்பினால் அநேகர் ஆண்டவர் அங்கதாய் போய் கொண்டிருக்கிறேன் நாங்கள் அறிகிறோம் ஆண்டவர். அவைகள் ஆண்டவர் அதற்கேற்ற நிர்ணயித்த ஆண்டவரை விலைகளை கொடுத்த ஆண்டவர் மக்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபையை செய்வார்கள் இருக்கிறேன். அதற்கேற்ற அந்த அதிகாரிகளுக்கு பேசுகிற சுவாமி அதற்கான ஆண்டவர் எல்லா காரியங்களும் சமைக்கிறோம் இருக்கிறேன். ஜனாதிபதிக்கு கீழாக ஆண்டவரை பணிபுரியும் ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் ஒவ்வொரு மந்திரிமார்கள் ஒரு கருத்திலே கொடுக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுக்கு கொடுக்கிற அந்த செயல்களை ஆண்டவரை சரியான பாதையில ஆண்டவரை நீதியின் படி ஆண்டவர் அந்த காரியங்களை செய்யத்தக்கதான நீங்கள் கிருபையை கொடுக்க வருமா இருக்கிறோம் ஆண்டவரை. அந்த ஆண்டவரை நாட்களிலே ஆண்டவர் அந்த ஆண்டவரை பகுதியிலே ஆண்டவரை நடந்த ஆண்டவரை பஸ் விபத்தை ஆண்டவர் படத்தில் கொடுக்கிற சுவாமி. இந்த காரியம் எப்படியாக நடந்தது நாங்கள் அறிந்திருக்கத்தாவே நீங்கள் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. அதில் ஆண்டவரை உயிரிழந்த ஆண்டவரை அந்த ஆண்டவர் ஒவ்வொரு கருத்தை கொடுக்கிறோம். அந்த குடும்பங்களுக்கு நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். அந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவர். அந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவாங்க இருக்கிற அந்த பஸ்ஸில் பிரயாணித்த அனைத்து ஆண்டவர் பிரயாணிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல சுகபலத்தை ஆண்டவர். உங்களுடைய இந்த பிறந்த நாளிலே ஆண்டவரை உம்மிடத்திலே கேட்கிறோம். பெரிதான ஆபத்துக்கள் அநேகர் ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே கவலைக்குரிய ஆண்டவரை நிலையில இருக்கிறார்கள் என்று ஆண்டவரை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர்களுக்காக ஒரு விஷயம் ஆண்டவரை மனம் அறிந்து கொள்ளும். அவர்களுக்காக ஒரு விஷயம் மனம் நிறைந்தி அவர்களுக்கு ஏற்ற ஆண்டவரை அந்த மருந்துகள் கிடைத்து அவர் நல்ல சுகபலத்தை நீங்கள் கட்டளையிட வருமாய் குதிக்கிறது. கட்டளையிட வருமாய் குதிக்கிறார். விசேஷம் ஆண்டவரை அனுமதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை சுகபலத்தை கட்டளையிட வருமாய் குதிக்கிறது. விசேஷமாக ஆண்டவரை கடந்த காலங்களில் ஆண்டவரை எங்களோடு கூட இடைப்பட்ட ஆண்டவர் இந்த ஆண்டவரை கடவுள் ஆராதனைக்காய் வருகிறோம் கத்தான். இந்த ஆராதனையின் மகனில் ஆண்டவரை உங்களிடத்தில் செபிக்க ஆண்டவரை எங்களுக்கு ஒரு நல்ல காலநிலை கொடுத்து இந்த ஆராதனை முற்றிலுமாக நல்லபடியாக ஆண்டவரை நீங்கள் அதை செய்து கொடுத்த கிருபைக்கு நன்றி. நல்ல ஒரு காலநிலையை ஆண்டவரை நீங்கள் கட்டளையிட்டபடியாக உங்களுக்கு நன்றி. நல்ல காலநிலை கொடுத்த ஆண்டவரை அந்த காரியங்கள் எந்த ஒரு தடைகள் வராதபடி ஆண்டவரை மிகவும் சிறப்பாக ஆண்டவர் அவர்களை செய்யத்தக்கதாக கொடுத்துக்கிறதுக்காக நன்றி. அதே போல ஆண்டவரை நாளும் கூட கத்தாமை காலத்தில் ஆண்டவரை பிறந்த நாளை கொண்டாடுகிற மரண நாளை கொண்டாடுகிற ஆண்டவரை திருமண நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காய் வருகிறேன். ஒவ்வொருடைய பெயரையும் நீங்கள் அறிந்திருக்கிற சாமி. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நல்ல சுகபலங்களை கட்டளையிட்டு ஆண்டவரை புதிய வருடங்களை கொடுத்து ஆண்டவரை வைத்திருக்க கிருபைக்கு நன்றி. ஒவ்வொருவரையும்
ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதித்து வல்லத்தை காத்துக்கொள்வதுமாய் துதிக்கிறேன். அதே போல ஆண்டவரை இந்த ஆலயத்தை முற்றிலுமாக பலப்படுத்துங்க. ஆலயத்தில் மூப்பர்களுக்காக வருகிறேன், அவர்களோடு கூட இடைப்படுங்க சாமி. ஆலயத்தில் இருக்கிற விசுவாசி குடும்பங்களுக்காக வருகிறேன். அநேகர் ஆண்டவரை இந்த நாளில் கர்த்தாவே உடைய ஆலயத்துக்கு வர முடியாதபடி, உடைய பிறந்த நாளை ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் இந்த ஆராதனை பங்கு பெற முடியாதபடிக்கு அவர்கள் தடை செய்து கொண்டிருக்க ஆண்டவரை அவர்களுக்கு அவர்களை செய்து இணைக்க வேண்டுமா துதிக்கிற சாமி. அவர்களுக்கு கூட பொறுப்படைய ஆண்டவர் ஒரு நாள் பாடசாலைகளுக்கு வருகிறேன் கர்த்தாவே. அது ஆண்டவரை படிக்கிற ஆண்டவரை ஒரு நாள் பாடசாலை பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு நாள் பிள்ளைகளும் அந்த கருத்தில் கொடுக்கிறேன். இந்த சிறு வயது தொடக்கம் ஆண்டவரை இந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை அதிகமாக எதிர்வரும் காலங்களில் இந்த பிள்ளைகள் இந்த இடத்துல பெரிதான காரியங்களை செய்ய போற கிருபைக்கு நன்றி. அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்க எல்லா ஞானங்களுக்கு நன்றி ஆண்டவர், எல்லா தைரியத்துக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த பிள்ளைகள் ஆண்டவரை இந்த இடத்துல முன்பதாக வந்து எல்லா காரியங்களும் ஆண்டவரை செய்ய ஆண்டவரை பலத்தையும் கொடுத்தபடியால் நன்றி சுவாமி. அந்த பிள்ளைகளை கொடுங்க ஆண்டவரை, பிள்ளைகளை பொறுப்படி சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் அந்த கருத்தில் கொடுங்க, அவர்களோடு கூட ஆண்டவரை எழுதி சுவாமி. விசேஷமாக ஆண்டவரை எங்களுக்கு நாளங்கள் எல்லா இடங்களிலும் ஆண்டவரை இந்த நாளில் நடக்கிற ஆண்டு ஆராதனையில் முற்றிலுமாக பொறுப்படி சுவாமி. அதனூடாக அநேக ஆண்டவரை மனம் திரும்புதலை ஆண்டவரை பெற்றதான ஒரு கிருபையை கொடுங்க சுவாமி. இந்த நாள் ஆண்டவரே இந்த உலகத்தின் பாவத்தை ஆண்டவரே மன்னிப்பதற்காக, இந்த உலகத்தின் பாவத்தில் மீட்பதற்காக, உலகத்தின் பாவத்தில் இருக்கிற மக்களை மீட்பதற்காக ஆண்டவரை நீர் பிறந்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரை அவர் விசுவாசிக்கத்தக்கதான ஆண்டவரை ஒவ்வொரு மக்களுக்கும் அறியத்தக்கதான அந்த கிருபையை கொடுங்க சுவாமி. இந்த நாள் கூட ஆண்டவரை கொடுத்த ஆண்டவரின் செய்திக்காய் நன்றி சுவாமி. அந்த செய்தி நூடாக ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்திலே ஆண்டவரே நீர் பிறந்திருக்கிறீர், ஆண்டவரோட உள்ளத்தோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த விசுவாசம் ஓடு உள்ளத்திலே ஆண்டவரை நீங்கள் கொடுத்தபடியாக நமக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் கொடுக்கிற மீதியான ஆண்டவரே என்னோடு கூட இடைப்பட்டு இந்த 4 ஆண்டவரை இடத்தில் ஆண்டவரை ஸ்ரீலங்கா தேசத்தை முற்றிலுமாக பொறுப்படுது ஆண்டவர். அதில் ஆண்டவர் இருக்கிற ஆண்டவரை கர்த்தாவே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரை. தேசத்தில் எல்லா இடங்களிலும் கர்த்தாவே எத்தனை ஆண்டவரே கர்த்தாவை பிளவுகள் வந்தாலும் கூட அவர்கள் ஆண்டவரை தன்னுடைய காலங்கள் நேரங்களை பாராத படிக்கு ஒவ்வொரு இடங்களிலும் சென்று தன்னுடைய ஆண்டவரை கடமைகளை சரியான முறையிலே ஆண்டவரை கர்த்தாவை செலுத்துகின்றபடியாக நமக்கு நன்றி சாமி. அவர்கள் முற்றிலுமாக பொறுப்படுது தேசத்தின் மேல் ஆண்டவரை ஒவ்வொரு படை வீரர்களை நீங்கள் பொறுப்படுங்க சாமி. அவர்களோடு கூட இடைப்படுங்க சாமி. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க சாமி. அவர்களை ஆண்டவரை நீர் எடுத்து இந்த தேசத்துக்கு ஆண்டவரை ஒரு காவலாளரான ஆண்டவரை பயன்படுத்திக் கொண்ட கிருபைக்கு நன்றி. அவர்களோடு கூட இடைப்பட்டு அவருடைய ஆண்டவரை வலியுறுத்தவனமாக துதிக்கிற சாமி. அவர்களை பொறுப்படை விசேஷம் ஆண்டவரை போதகருக்காக வருகிறீர்கள். போதகரை முற்றிலுமாக பொறுப்படுங்க ஆண்டவர். அவர்களோடு கூட இருங்க சாமி. அவரை வெல்லப்படுங்க சாமி. அவரை ஆண்டவரை கொடுக்கிற ஆண்டவரை எல்லா காரிய செய்திகளுக்காக நன்றி சாமி. ஆண்டவர் மீதியாக ஆண்டவர் 4 ஆண்டவரை வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட செய்திகள் ஆண்டவரை ஒருவருடைய உள்ளத்திலே போய் சேர ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்க ஞானங்களுக்கு நன்றி சாமி. அவரை பொறுப்படுங்க. அவரோடு கூட இடைப்படுங்க ஆண்டவர். அவர் தனிமையாக ஆண்டவரை கர்த்தாவை வாகனங்களை செல்லும் பொழுது அவரோடு கூட இடைப்படுங்க சாமி. இந்த பேச்சவால் அவரை பாதுகாத்து பராமரித்து செல்லும் இடமெல்லாம் ஆண்டவரை அவரோடு கூட இடைப்படுவாடுமாய் துதிக்கிற சாமி. விசப்பை கூட பொறுப்படு. அவருக்கு கீழாக படிப்பிடும் ஒவ்வொரு ஆண்டவரை போதவரை பொறுப்படு சாமி. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை அதிகமாக ஆண்டவரை தைரியத்தை சக்தியை கொடுத்து ஆண்டவரை வருட போகிற ஆண்டவரை புதிய ஆண்டவரை அந்த வருடத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அந்த வருடத்திலே ஆண்டவரை பெரிதான மாற்றத்தை ஏற்படுத்தவனமாய் துதிக்கிற சாமி. பெரிதான ஆண்டவரை புதிய வருடம் ஆண்டவரை நம்ம சந்திக்கும் பொழுது அந்த நாட்களில் ஆண்டவரை எந்த ஒரு ஆபத்துக்கள் தடைகள் இந்த தேசத்துக்கு ஏற்படாத படி ஆண்டவர் அநேகர் ஆண்டவரை செய்திகளோட கேட்டும் ஆண்டவரே இந்த காலங்களிலே பெரிதான இந்த தேசத்துக்கு ஆபத்துக்கள் இருக்கிறது என்று அநேகர் ஆண்டவரை சுவாமி சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினூடாக ஆண்டவரே நீங்கள் இந்த தேசத்தின் மேல் ஆண்டவரே ஒரு விஷயம் மனம் இருங்க. இந்த தேசத்தின் மேல் மனம் இறங்கி கர்த்தாவே நீங்கள் இந்த தேசத்தை பாதுகாத்து ஆண்டவரை பராமரித்து வைத்துக் கொள்ள வேண்டுமா துதிக்கிற ஆண்டவரே. இந்த நாளும் கூட கர்த்தாவே இடத்தில் ஆண்டவரே அடியனை கூட ஆண்டவரே இந்த ஆண்டவரை ஜெபத்தை ஏறெடுக்கத்தக்கதான கிருபையாய் ஆண்டவரை இடத்துக்கு அழைத்தபடியால் நன்றி. அடியனை கூட இந்த பதத்திலே கொடுக்கிறேன் முக்கியமாக பொறுப்படுங்க. அநேக ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வழி தப்பி சென்று கொண்டிருக்க நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பொல்லாத காரியங்களுக்கு பொல்லாத இந்த தேசத்தில் ஆண்டவரை நடக்கிற பொல்லாத மதுபானங்களுக்கு அடிமையாகி ஆண்டவரை வழி விலகி செல்லாதபடி தன்னுடைய தாய் தகப்பன் சொல்லுகிற வசனங்களை கேட்காதபடி ஆண்டவரை வழி விலகி சென்று ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை வீணாக்கி விடாதபடிக்கு
நல்ல நிலையில செல்லத்தக்கதாக அந்த பிள்ளைகளுக்கு வாலிபத்துவத்தை ஆண்டவரை சரியான முறையில நடத்தி செல்லத்தக்கதாக அந்த பிள்ளைகள் மேல் ஆண்டவர் ஒரு விஷயம் மனம் இருக்கும். ஆண்டவரை வாலிப பிள்ளைகளை முற்றிலுமாக பொறுப்படுங்க சுவாமி, முற்றிலுமாக ஆண்டவரை பொறுப்படுங்க சுவாமி. ஆண்டவரை உயர்கிற பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அது கருத்தில் கொடுக்கிற அந்த பிள்ளைகளை கூட பொறுப்படுங்க சுவாமி. எங்களை வீட்டு தூர தேசங்களில் இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளை பொறுப்படுங்க சுவாமி. அந்த பிள்ளைகளை ஆண்டு நாளிலே ஆண்டவரை எங்களை வீட்டு தூர தேசத்தில் இருந்தாலும் உங்களுடைய ஆண்டவர் இந்த பிறந்த நாளை கொண்டாட இடத்திலே அவர்கள் கொடுத்திருக்க எல்லா வாய்ப்புகளுக்கு நன்றி. அந்த பிள்ளைகளை முற்றிலுமாக பொறுப்படுங்க சாமி. உடனே நிலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. நீதியாக நடக்க இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு காரியமும் ஒரு கருத்தில கொடுக்கிற நீர் இந்த இடத்திலே வழிநடத்தி காத்து எல்லா தேவையிலும் சந்தித்து வழிநடத்துவாய். அடியனை காத்து உடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரை செபத்தோட கருத்தில போடுகிற நல்ல செய்யுங்கள். ஆமென். நம்ம யாரும் சமாதான வாழ்க்கைக்காக இருந்தோம். வீட்டுக்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நிழற்சால் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்பழம் காணிக்கையாய் கொடுத்தார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பானவர்களே, கடவுள் தரும் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரின் சமாதானம் ஒருவர் இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவருக்கு துதியாக இம்மாறுவேல் இவர் இம்மாறுவேல் நம் பாவம் போக்க வந்த இம்மாறுவேல் என்கிற பாடலே இம்மானுவேல் Thank you.
57வது பக்கத்திலே இருக்கிற கொடை மசாலை நாம் யாவரும் சேர்ந்து எழுதுவோம். அனைத்தையும் படைத்தவரே, சராசரங்களுக்கும் ஆண்டவரே, வானதூதர்களால் என்றும் போற்றப்படுகிறவரே, அனைத்து வழிகளையும் சேவைக்கென்று நாங்கள் வழிபாட்டுகளுக்கு 59வது பக்கம். ஆண்டவர் உங்களோடு இருக்கட்டும். அவர் உங்களுடனும் இருக்கட்டும். உங்கள் இதயங்களை உயர்த்துங்கள். ஆண்டவரிடம் இதயங்களை நாம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவருக்கு நாம் நன்றியும் துதியும் செலுத்துவது சகலமும் சரியே. எல்லாம் நல்ல கடவுளை விண்ணையும் மண்ணையும் படைத்த படைப்பாளரை எப்பொழுதும் என்று உனக்கு நன்றி கூறுவது நல்லதும் தகுதியும் மகிழ்ச்சியுமானது. புனிதாவியானவரின் வல்லமையால் நமது மைந்தரும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து எமது இயல்பை ஏற்று கன்னிமரியின் வயிற்றில் நீத்தார். எங்கள் பாவங்களை போக்குவதற்காய் அவர் பாவமில்லாதவராயிருந்தார். எனவே இறை தூதரோடும் முதன்மை இறை தூதரோடும் விட்டகத்தில் உள்ள அனைவருடன் ஒன்றிணைந்து உமது திருப்பெயரின் மாட்சியை நாம் இடைவிடாது பாருகின்றோம். தூய தூய தூயரான படைப்பின் ஆண்டவா, எம் மீட்பின் ஆண்டவா, தூய தூய தூயரான படைப்பின் ஆண்டவா, எம் மீட்பின் ஆண்டவா, உமது மாட்சியால் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்ததே மறந்ததே புகழ் பாடுதே. நிறைந்ததே மறந்ததே புகழ் பாடுதே. போற்றி போற்றி அருள் நிறைந்த கடவுளே, நீ தூயவும் நித்திய கடவுளை உடைய எல்லா கொடைகளிலும் செயல்களிலும் எனக்குலத்துக்கு தூய்மையான இயல்பை வெளிப்படுத்துகிறேன். உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து தூயவரே, அவரை கொண்டு முழு உலகத்தையும் உருவாக்கி ஆசீர்வதிக்க பெற்றவரான ஆவியானவருக்குரியவரே, அவருக்கூடாக சகலத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறேன். உம்முடைய ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துகிறவரே, நீ தூயவராயிருப்பது போல எப்பையும் உமது சாயலை உருவாக்கி தூய்மையாய் வாழும்படி வழிவகுத்தீர்கள். நாங்கள் உமது கட்டளைகளை மீறி நடந்த போது வீரமை கைவிடாதிருக்க வெள்ளத்தந்தை போலமை வழிநடத்தினேன். ஆண்மையாளிகள் மரநூல் சட்டங்கள் இறைவா குறைப்போம் மூலம் வரலாற்றில் உமது செயல்களுக்கூடாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். விடிய காலம் கழிந்த போது மது திருக்குமரன் வழியாய் வெளியே வந்து எமது ஏற்றுவது சாயலை புதுப்பிக்கும்படி அவரை இந்த உலகத்துக்குள் அனுப்பினீர். திருமணம் இயேசு என்பதில் அனுப்புள்ளார். உனக்காக தம்மை பலியாக்கி தம்முடைய அன்பர்களோடு அப்பத்தை பெற்று
சிலுவையில் பாடுபட்டு மரிப்பதற்காக காட்டிக் கொடுக்கப்பட்ட நிறவிலே அப்பத்தை எடுத்து அழைக்கும் வல்ல தந்தையே உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக அளிக்கப்பட்ட என் நினைவாக இதை செய்யுங்கள். உணவருந்திய பின்னும் உடனே அவர் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி அவர்களுக்கு கொடுத்து இதனை அனைவரும் பருகுங்கள், இது புதிய உடன்படிக்கைக்குரிய நற்பம். பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் எனக்குள்ள மன்னிப்புக்காகவும் செய்யுங்கள். இதை பருகும் பொழுதெல்லாம் நினைவாக இதை செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மீட்பர், கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வாழ்ந்தார். பரம தந்தையுடைய வலுச்சபையோடும் மற்றும் பணிதர்களின் உறவோடும் நாம் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உமக்கு முன்வைத்து படைப்புக்கள் அனைத்துடன் மைந்தரின் மரணத்திலும் வெற்றியிலும் தலைக்கும் அவர்களுக்காக நிறைவேற்றி அனைத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் வாழ்வு, கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் உயிர்ப்பு, கிறிஸ்துவின் வாட்சி அனைத்து நன்மைகளை மக்களுடைய வரப்போகிறவை அனைத்துக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். கிறிஸ்துவர்களையும் வரும்போது இடம்பெறும் அந்த விண்ணகம் எதிர்ப்பாங்க நாமாவலாய் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மகாயிரக்கமுள்ள தந்தையவது புனிதாவியானவர் உண்மை ஆசீர்வதித்து கொடுக்கப்படும் இந்த முதுக்கொடைகளையும் ஆசீர்வதித்து உயிரிழந்தவர் வல்லமையால் இந்த கொடைகள் அவருக்கு மதயம்பாடமைந்திருக்கும் புரிந்து இதனை உட்கொள்ளும் நாம் தூய்மைப்படுத்தப்படவும் முதலாலும் இந்த ஆசியாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று உண்மை வேண்டுகின்றோம். எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா புகழுமாக்கே உரித்தாகட்டும். ஆண்டவரின் சமாதானம் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. கடவுளின் கொடைகள் கடவுளின் மக்களுக்கு
உலகின் பாவங்களை சுமக்கும் தெய்வாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இரங்கும். உலகின் பாவங்களை சுமக்கும் தெய்வாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இரங்கும். உலகின் பாவங்களை சுமக்கும் தெய்வாட்டுக்குட்டியே, சாந்தியை தந்தருளும். சாந்தியை தந்தருளும். அன்பின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு நம்பிக்கை வாருங்கள். ஆண்டவருடைய பந்தியிலே இணைந்து கொள்ளுங்கள். It's the legend story of love, story to God above. It's to mortal people, tidings of joy and love. Angels sing rapture and announcing, shepherds with wonder receive.
மகிமை துறந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். ஏனெனில் கடவுள் கனிவுள்ளவர். கடவுளின் கருணை என்றும் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அவரது ஆட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கியவர் தந்தை ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யாவரும் சேர்ந்து சொல்வோம். அனைத்து வல்ல கடவுளே, ஒரு திருமணத்தாலும் ரத்தத்தாலும் அவர் மூலமாக எங்கள் ஆன்மா உடல் ஆவியால் பலப்படுத்தி ஜெபம் செய்வோம். எங்களை எப்பொழுதுமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நாளை கொண்டாடுவதற்காக நீர் எங்களை அழைத்திருப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த பிறப்பின் நாளிலும் உம்முடைய உடலுதயத்தை பெற்றுக் கொள்ளவும் உம்முடைய வசனத்தை பெற்றுக் கொள்ளவும் நீ கிருபை ஈந்ததற்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எதற்காக பிறந்தீர் என்பதை உணர்ந்து இருளான உலகிற்கு ஒளியாக நாங்கள் செல்லவும், நீர் எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்றவும், உடைய வருகைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கவும் எங்களுக்கு பலனீந்தரும்படியாய் மன்றாடுகிறோம். இங்கு கூடியிருக்கிற யாவரையும் உடைய திருக்கரத்துக்கு ஒப்புக் கொடுத்து உடைய இறையாசி வேண்டி மன்றாடுகிறோம். தூய நல்ல தகப்பனே, ஆமென். இறையாசியை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். எங்கள் வாழ்க்கையை ஒளியாக்கவும், எங்கள் மத்தியிலே எங்களோடு இருக்கவும், நீதியும் நேர்மையும் நிறைந்த வாழ்க்கையை எங்களுக்கு தரவும், கன்னியிடம் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளும் ஆசீர்வாதம் எங்களை நிரப்பட்டும். ஆண்டவர்
தாமே அவருடைய செம்மையான வழியிலே எங்களை வழிநடத்தட்டும். எங்கள் வாழ்விலே இருக்கிற இருளை ஆண்டவர் நீக்கி எங்களுக்கு ஒளியாக அவர் வரட்டும். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் அமைதி உங்கள் விடவெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் அது உங்களை நிலை கொள்ள செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனிதாவியாகிய அனைத்தும் வல்ல கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கி எப்பொழுதும் உங்களோடு இருப்பாராக. அன்பின் பிரியமான சகோதர சகோதரிகளே, சமாதானத்தோடு சென்று இருளான உலகை இயேசு கிறிஸ்து என்னும் ஒளியால் நிரப்பி ஆண்டவருக்கு சேவை செய்யுங்கள். கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். சபைக்கான அறிவித்தல்கள். வருகின்ற புது வருட வழிபாடு காலை 11 மணிக்கு ஆலயத்திலே நடைபெறும். புது வருட வழிபாடு காலை 11 மணிக்கு ஆலயத்திலே நடைபெறும். அதே போல வருகின்ற ஞாயிறு வழிபாடும் காலை 11 மணிக்கு ஆலயத்திலே நடைபெறும். இதுவே இவ்வாரத்திற்கான அறிவித்தல்கள். நன்றி. இந்த வழிபாட்டின் நிறைவாகவும் எங்களுடைய சமுதாய வழிபாடு ஆரம்பிக்கும் போதாகவும் இஸ்ரை மலையில் கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள் என்ற பாடலிலே நாம் இணைந்து கொள்வோம். Thank you.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பின் ஆண்டவரே, நீ தந்த எல்லா நன்மைகளுக்காக மக்கள் என்று சொல்லுகிறோம். இந்த வழிபாட்டிலே நீர் எங்களோடு இணைந்து உடைய பிறப்பின் கொண்டாட்டத்தை கொண்டாட கிருபை செய்தீர். அதற்காக மக்கள் என்று தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த விடுதலையை, நீர் எங்களுக்கு தந்த ஒளியை நாங்கள் உலகுக்கு எடுத்து செல்ல எங்களை பயன்படுத்த ஆண்டவரே, நீர் எங்களிடத்திலே கேட்கிறீர் உள்ளத்தை திறம்படியாக அதை கொடுத்து உமக்கேற்ற வழியிலே நடக்க எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் மகன் மீட்பருமாகிய எங்களுக்காக பிறந்திருக்கிற இயேசுவின் இறைநாமம் பணிந்து மன்றாடுகிறோம் தூய நல்ல தகப்பனே. Happy birthday to you.
Happy birthday to you. Happy birthday, dear Location. Happy birthday to you. அது ஃபினிஷ் பண்ணுறது